இது வேலை இவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிருக்குன்ற? அப்படி என்ன வேலை? ஏய் உன் திறமை என்னன்னு உனக்கே தெரியல ராதா. நீ யாரு? நீ யாரு நீ எவ்வளவு திறமைசாலி தெரியுமா நீ? எனக்கு தெரியும். உனக்கு இருக்கிற திறமைக்கு இந்த வேலை உனக்கு மட்டும் தான் கிடைக்கணும்னு நான் நானே சொல்லிட்டேன். அவரே சொல்லிட்டாரு, இந்த வேலை ராதாக்கு தான் நான் போட்டு தருவேன்ட்டாரு. அந்த அளவு கான்ஃபிடன்ஸ் பாத்துக்கோ, உன்கிட்ட ஒர்க் பண்ண போறேன் இந்த 10 பேரை. பாத்துக்கோ எண்ணிக்கை எப்பயே கரெக்டா பாரு. எண்ணிக்கோ அவர் இருக்கார் பத்தியா? அவர் அந்த பாரு 1 2 3 இந்த பாரு எழுந்துக்கிறாப்புல பத்தியா? 4 5 6 7 8 இதாங்க ஒருத்தர் 9 அது 10. பாத்துக்கோ கரெக்டா 10 மாடுங்க. மாடு மேய்க்கிற வேலை தான் உனக்கு சரியா? சாணி எல்லணும். சாயந்தரம் 4 மணிக்கெல்லாம் பால் கறக்க கூட்டு வந்துடணும். 7 மணி வரைக்கும் பால் கறப்பாங்க. அதுக்கப்புறம் அதை போடுற சாரியெல்லாம் க்ளீன் பண்ணி தூக்கி வச்சுட்டு அதில் கொண்டு போய் கட்டி விட்டு வரணும் வீட்டுக்கு. அவ்வளவுதான். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? யோ எப்படி தெரியுதுன்னு கேட்டேன். என்ன எப்படி தெரியும்? மாதிரி தெரியறேன். ஊர்ல என்ன வேலை பார்த்திருந்தா? மாடு தானே மேய்ச்சிருந்தா? நானு எஜுகேட்டட் ஃபேமிலி. ஊர்ல என்ன ஐடி கம்பெனில வேலை பார்த்த மாதிரி பேசுற? ஊர்ல மாடு வச்சிருந்தாங்க. எங்க வீட்ல மாடு இருந்தது, வளர்த்தாங்க. உங்க வீட்ல மாடு இருந்தது, எரு மாடு இருந்தது. அதான் ஊர் மாதிரியே இருந்தது. நான் சொல்லிட்டேன், நல்ல மனுஷன் தான். அவர் என்ன சொல்றாரு? நான் சொல்லிட்டேன், சாணிக்கு நீ திருடு வளர்ப்பான்னு கேட்டாரு. அதெல்லாம் திருட மாட்டா சார். இல்ல சாணி திருடி விக்கிறாங்கன்னாரு. அதெல்லாம் திருட மாட்டா, அந்த பழக்கம்லாம் கிடையாதுன்னாரு. நான் எப்படி வளர்ந்த பொண்ணு எங்க அப்பா அம்மா வீட்டுல ராணி மாதிரி எங்க அப்பா அம்மா வளர்த்தாங்க என்னைய. நீ என்ன மாட்டு சாணத்தால கூட்டின்னு வந்திருக்க? நீ அதான் ஊர்ல 10 வேலை தான் இங்கேயும் பார்க்க போற. மாசமெல்லாம் சம்பளம் வரப்போகுது.